இந்த சீமான் ஒருத்தர் மட்டும் தான் அவன் தண்ணி வந்து விற்பனை பண்ணக்கூடாது, தடை போடணும்னு சொல்றாரு. எப்படி பாருங்க? அது அவ்வளோ அழகா சீமான் ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அதை நம்ம வரவேற்கிறோம். இந்த வாட்டர் மினரல் வாட்டர்னு சொல்லிடுறாங்க. இதுல வந்து என்ன மினரல்ஸ் கிடையாது. எல்லாரும் வராங்க, ஆனா தண்ணீரை வந்து விற்பனைக்கு தடை போடணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சீமான் அந்த அவர் மட்டும் சொல்றாரு. தண்ணீரை நம்ம மனுஷனால் உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறியா? இதுக்கு என்ன பதில்? தண்ணீரை உருவாக்க முடியாது. கண்டிப்பா தண்ணீர் வந்து இது மாதிரி பாட்டில அடைச்சு வைக்கிறது தடை பண்ணலாம். புதுசா விஜய் வந்திருக்காரு, அவர் கூட தண்ணி விற்பனை பண்ண தடை போடணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. யாருமே சொல்ல மாட்டாங்க, அதுக்காக வியாபாரத்தை பாக்குறாங்க அவங்கவுங்க. இந்த நாம் தமிழர் சீமான் மட்டும் தண்ணி விற்பனை பண்ணக்கூடாது, தடை போடணும், இது வந்து பூமி கொடுத்த ஆகார கடல் கொடுத்தது, இது வந்து விற்க கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்து எப்படி பாருங்க? அது ரொம்ப நல்ல கருத்து தான். என்ன பண்ணா மக்கள் வந்து அவர் வர வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவர் வர வச்சா நல்லா இருக்கும். மனுஷனால தண்ணியை உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க பதில் என்ன? மனுஷனால தண்ணி அது முடியாது. நிறைய வாட்டர் சப்ளை பிசினஸ்லாம் அதிகமாகிறதால நிலத்தடி நீர் வந்து அதிகமா எடுத்துடுறாங்க. இப்போ அந்த மழையும் ஒரு பக்கம் வடிக்கிறாங்க, ஒரு பக்கம் தண்ணி உறிஞ்சி விற்கிறாங்க. நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிடுறோம். உயிரினங்களாம் சாப்பிட்றோம்னா தண்ணி தேவை கண்டிப்பா. மனுஷனால தண்ணீரை உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு பப்ளிக்கே உங்க பதில் என்ன? கண்டிப்பா முடியாது. அது இயற்கையால மட்டும்தான் முடியும். இப்போ நிலத்தடி நீர் அதிகமாக குறையிற மாநிலம், அதிகமாக உறிஞ்சப்படுற மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. சிஸ்டர், ஹியூமன் வந்து வாட்டரை கிரியேட் பண்ண முடியுமா? ஹியூமன் வாட்டரை கிரியேட் பண்ணணும்? No, நாட் பாசிபிள். not possible. It's come from the nature. வணக்கங்க. இந்தியாவில் அதிக மாநிலம் இருக்கு, நிலத்தடி நீர் அதிகமாக உரைகிற மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் மழையை உடைக்கிறாங்க, இது மாதிரி தண்ணீரை உறிஞ்சி விற்கிறாங்க. நிலத்தடி நீருக்கு உறைஞ்சா அடுத்த தலைமுறை எப்படி வாழுன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கா? ஒரு பப்ளிக்கே இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்று தான் எனக்கு தோணுது. சேமிக்கலாம். நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போகுது மழை வரும்போதெல்லாம், அது சேமித்து வைக்கலாம். அதன் மூலிமா நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சோம். மழைங்களையும் வந்து நம்ம எதுவும் வேஸ்ட்டு உடைக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேவ் பண்ணலாம். இது இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறோம், இந்த ஆடு மாடு வாயிலாச்சியவங்களாம் எப்படி வாங்கி குடிக்கணும் ஒரு கேள்வி வருது இல்லையா? அது என்ன பண்ணுறது? வந்து தண்ணியை தேக்கி வச்சாதான் நல்லது. ஆனால் தண்ணீரை விற்பனை பண்ணக்கூடாது, தடை போடணும்னு சொல்றது சரிதானே? அந்த கருத்துக்கு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தண்ணீர் வந்து இது மாதிரி பாட்டிலில் அடைச்சி வைக்கிறது தடை பண்ணலாம். உங்க கருத்து என்ன? ஐயா, இந்த ஆற்றுலாம் வந்து அங்கங்கே வந்து எந்த பாலமும் கிடையாது. தமிழ்நாட்டில் குறிக்கிட்ட பாலம் தான் இருக்குது. அது வந்து நிறைய பாலை கட்டி தண்ணி சேமிச்சா தண்ணி ஆடு மாடு குடிக்கும், மனுஷனுக்கு கொஞ்சம் தண்ணி உபயோகமாக வரும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் இப்படி ஒரு கருத்து சொல்கிறீங்க. மழை வரத்துக்கு முக்கியமான காரணம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இப்போ அந்த மலையை உடைச்சு கேரளாக்கு எடுத்துன்னு பண்ணுறாங்க. இப்போ அந்த மலையை அழிச்சுட்டா மலையே வராமல் போயிடல, மேலே இந்த நிரந்தரமெல்லாம் போயிடும் தண்ணி. அந்த கல்கோரையை வந்து நிறைய அங்கங்கே பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்காம இருந்தால் கொஞ்சம் மழைலாம் யாரும் யூஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் மாறி மாறி ஆட்சி வருதுயா, தண்ணி உறிஞ்சி வித்துனே தான் இருக்காங்க, மலையை உடச்சினே தான் இருக்காங்க. இது எப்படி ஐயா பாக்குறீங்க? புதுசாக விஜய் வந்திருக்காரு, அவர் கூட தண்ணி விற்பனை பண்ண தடை போடணும்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, அதுக்காக வியாபாரத்தை பார்க்குறாங்க அவங்கவுங்க. அது பண்ணால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக தடை போட நல்லா இருக்கும். தடை போட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த நாம் தமிழர் சீமான் மட்டும் தண்ணி விற்பனை பண்ணக்கூடாது, தடை போடணும், இது வந்து பூமி கொடுத்த ஆகார கடல் கொடுத்தது, இது வந்து விற்க கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்றாரு. இந்த கருத்து எப்படி பாருங்க? அது ரொம்ப நல்ல கருத்து தான். என்ன பண்ணா மக்கள் வந்து அவர் வர வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவர் வர வச்சா நல்லா இருக்கும். ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ ஒரு போனா கூட அவங்களோட கருத்து உள்ள போய் அவங்க தமிழுக்காகவும் இந்த தண்ணிக்காகவும் கண்டிப்பா போராடுவாங்க. ஆனா தண்ணி தடை போடுறது சரிதான். கண்டிப்பாங்க நல்லது தான். அது சிலர் வாங்கி கொடுக்குறவங்க குடிக்கிட்டோம், இல்லாத பட்டலும் கண்டிப்பா வந்து விற்க கூடாது. இறுதியா ஒரு கேள்விக்கா, மனுஷனால தண்ணியை உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க பதில் என்னங்க? மனுஷனால தண்ணி உருவாக்கலாம். எப்படி நம்ம தேக்கி வைக்கிற மாதிரி வேணா மண் தோண்டி மேல இருந்து மழை வருது, அது நம்ம சேமிச்சு வைக்கிறோங்க. மேல இருந்து தண்ணி வரல, நிலத்தடி நீர் உறிஞ்சிட்டாங்க, தண்ணியை நம்மளால உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். அது முடியாதுங்க. கார்பரேட் கம்பெனியில் உருவாக்க முடியாது இல்லைங்க? நன்றி. நிலத்தடி நீரை அதிக உரியிற மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவில் பல மாநிலம் இருக்கு. அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சிருக்கு தமிழ்நாடு லிஸ்ட்ல இருக்கு. இப்போ ஒரு பக்கம் அந்த மலையை அழிச்சுனே வராங்க. இது இந்த மாதிரி வெளிநாட்டு நிறுவனம் தண்ணி உறிஞ்சி வித்துனே இருக்காங்க. இப்போ அந்த மலையை அழிச்சிட்டா மழை வராது. ஒரு பக்கம் மழையும் அழிக்கிறாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி தண்ணீரை உறிஞ்சிறாங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் என்னன்னு ஒரு கேள்விக்குறி ஆகுதுல்ல. நிலத்தடி நீர் குறைஞ்சா அடுத்த தலைமுறை எப்படி வாழன்னு இருக்குல்ல. ஒரு பப்ளிக்கே இதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? இது எப்படின்னா, இப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து நான் வந்து எனக்கு 55 இது. நாங்களே ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ரு, கவர்மெண்ட் நிலத்தடி தண்ணி தான் எடுத்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு டேங்க்கில் இருக்கும், அதில் ஒரு 5-6 பைப் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம குடிப்போம். ஓடிடுவோம், நல்லா இருக்கும். எந்த வியாதி இது வரைக்கும் வந்தது கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ அதெல்லாம் போக இப்போ இந்த வாட்டர் மினரல் வாட்டர்னு சொல்லிடுறாங்க. இதில் வந்து என்ன மினரல்ஸ் கிடையாது.
எந்த மினரல்ஸ் கிடையாது, எந்த சத்தும் கிடையாது. அதான் என்னென்ன சத்து இது எல்லாமே இது பண்ணிட்டு இது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு இது பாட்டில். இன்னொரு கேள்வி என்ன, இப்ப நிலத்து நீர் அதிகமா உரியுறாங்க, எவ்வளவு நாளைக்கு உரிவாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு நிலத்துல நீர் காலியாச்சு, அடியில பூமிகள் தண்ணி காலியாம போச்சு. இப்ப இன்னைக்கு பிறகு போற குழந்தை ஒரு 20 வருஷம் கழிச்சு எதை குடிக்கணும் ஒரு கேள்வி வருது இல்லையா? கண்டிப்பா அந்த இப்பெல்லாம் வந்து நான் எங்க ஜெனரேஷன்ல இந்த பாட்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி இல்லாத போது இப்போ போர் எல்லாம் போனா ஆல்மோஸ்ட் 200-300 அடி கீழே போனாலும் கிடையாது. அதுக்கப்புறம் போனாலும் உப்பு தண்ணி வருதா நல்ல தண்ணி வருதான்றது கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் வாழறது வந்து எங்க ஜெனரேஷன் முடிஞ்சு போச்சு. வர ஜெனரேஷன்லாம் ரொம்ப கஷ்டம்தான். எல்லாரும் வராங்க, ஆனா தண்ணீரை வந்து விற்பனைக்கு தடை போடணும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சீமான் அந்த அவர் மட்டும் சொல்றாரு, மத்த யாரும் அவர் ஆட்சிக்கு வரல. அடுத்த விஷயம் ஐயா, தண்ணீர் வந்து இப்ப நம்ம கடையில வாங்கி குடிக்கிற ஆடு மாடு எப்படி வாங்கி குடிக்கணும் ஒரு கேள்வி முன் வைக்கிறாரு. அந்த கருத்து வரவேற்கக்கூடிய கருத்து தான் இருக்கு. இப்ப தண்ணீரை விற்பனை பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் சொல்லல, இதுக்கு முன்னாடி அந்த திமுக அதிமுகவும் சொல்லல. இது எப்படியா பாக்குறீங்க? இவர் சொன்ன கருத்து சரிதானா? தண்ணீரை விற்பனை பண்ண தடை போடணுன்ற சரிதானா அந்த கருத்து? சரிதான். இது தண்ணியை விற்பனை கூடாது. முதல்ல ஆல்கஹால் டாஸ்மாக ஒழிச்சாலே 1 by 1 வந்து இது பண்ணாலே வந்துடும். இது மெயின் என்ன ஒழிச்சே ஆகணும். ரெண்டாவது வந்து கனிம உலகம் மலையெல்லாம் வெட்டி மணலை சுரண்டி எல்லாம் வெளி மாநிலத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்னது சவுதி, ஓமான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மணல் தான் அங்கே போயிட்டு பில்டிங்காக நிற்கிது. மணல் நம்மளால எத்தனை வர முடியும் ஐயா? கண்டிப்பா அங்கே மணல் எல்லாம் உப்பு மணல் தான் அங்கே. அது வந்து கண்டிப்பா ஆகாது. நிறைய இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க. சிலிண்டர் இலவசம், அது இலவசம் எல்லாம் சொல்றாங்க. 6 சிலிண்டர், பட்டு புடவை, நகை இலவசம்ன்றாங்க. தண்ணீர் இலவசமா தரலாம்ல ஐயா? தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியான ரேட் இருந்தாலும் அதை பத்தி மக்கள் வந்து இது வந்து அவர் வர ஆட்சியாளர் இப்போ வந்து ஆட்சியாளர் சரி, இதை பத்தி போன ஆட்சியாளரும் சரி, இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இல்லையா, விலை கம்மின்றீங்க. அந்த விலை கம்மியான தண்ணி இல்லைன்னா வாழ முடியாதுங்களே. அதான் ஜெயலலிதா வந்து கொடுத்தது 5 ரூபா பாட்டில்னு கொடுத்தது. அதை ஃபர்ஸ்ட் ஒழிச்சே ஆகணும். தண்ணியை வந்து நேச்சுரல் தண்ணி குடிங்க, இந்த மாதிரி பாட்டில் தண்ணி யூஸ் பண்ணாதீங்கன்றது வர கவர்மெண்ட் வந்து போட்டஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். இறுதியா ஒரு கேள்வி ஐயா, தண்ணீரை மனுஷனால உருவாக்க முடியுமான ஒரு கேள்வி வைக்கிறியா? இதுக்கு என்ன ஐயா பதில்? தண்ணீரை உருவாக்க முடியாது. இப்போ நீங்க இப்போ வாட்டர் பாட்டில் நீங்க தண்ணி பாக்குறீங்க, ஆடு மாடு கோழிக்கறி எல்லாம் எப்படி தண்ணி கடையில் வாங்கி குடிக்கணும் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க பாட்டில் பாருங்க, இன்னைக்கு பிறகுற குழந்தை ஒரு 25 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வாட்டர் பாட்டில் பார்க்குமான்னு ஒரு கேள்வியா இருக்கு. நிலத்தடி நீர் அதிகமாக உரிய மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னக்கா? இங்க மழைநீர் சேகரிப்பு திட்டம்ன்ற ஒண்ணு இப்போ குறைஞ்சிக்கிட்டே அதிகமா வருது. நிறைய வாட்டர் சப்ளை பிசினஸ்லாம் அதிகமாகறதால நிலத்தடி நீர் வந்து அதிகமா எடுத்துடுறாங்க. அதனால தண்ணி பற்றாக்குறை அதிகமா இருக்கு. இப்போ மலைகளை உடைக்கிறாங்க. இப்போ அந்த மலை இருக்கிறதுனால மேலே அந்த மழை வருது. இப்போ அந்த மலையும் ஒரு பக்கம் உடைக்கிறாங்க, ஒரு பக்கம் தண்ணி உறிஞ்சி விற்கிறாங்க. இப்போ அது மழை இருக்கிறதுனால தான் மழையே வருது இல்லைக்கா? இப்போ மழை வராமல் போச்சுன்னா நிலத்தடி நீர் எவ்வளோ நாளைக்கு உறிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? அது நடந்துட்டே தானே இருக்கு. நம்ம வந்து அதை வந்து தடுக்கவும் முடியாது. அவங்க செய்யறது அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நம்மளால முடிஞ்சது தண்ணியை வீணாக்காம யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். இல்ல மாறி மாறி அரசியல் வராங்க, புதிய கட்சிகள் வருது, ஆட்சி பிடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. யாருமே தண்ணி தடை போன விற்பனைக்கு தண்ணீர் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிகாரத்துக்கு இருக்கிற நினைச்சா தடை போடலாம், தண்ணி வந்து விற்காதீங்கன்னு. ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது வந்து அத்தியாவசிய தேவையா இருக்கு. தவிர மக்களுக்கு எங்கன்னா வெளியே போனா கூட தண்ணி அத்தியாவசிய தேவை. அதனால அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணிதான் ஆகணும். அதனால அது தடை போகிறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். அது ஸ்டெப்பா அவங்க ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் அது முடியும். இறுதியா ஒரு கேள்விக்கா, மனுஷனால தண்ணீரை உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு பப்ளிக்கா உங்க பதில் என்ன? கண்டிப்பா முடியாது. அது இயற்கையால மட்டும்தான் முடியும். நீங்க? கண்டிப்பா இயற்கையால மட்டும் தான். மழை வந்தா மட்டும்தான் தண்ணி நிலத்துல இருக்கும். அதை வந்து நம்ம தான் கொஞ்சம் சேவ் பண்ணி பார்த்துக்கணும். மனுஷனால தண்ணி உருவாக்க முடியாதுல்ல? நன்றிண்ணா. வணக்கம்மா. வாட்டர் பிடிங்கம்மா. அப்ப நீர் வந்து பாட்டில் அடைச்சிட்டாங்க. இப்ப நிலத்தடி நீர் அதிகமா குறையுது. ஒரு பக்கம் வெளிநாட்டு கம்பெனிக்கார மாதிரி வாட்டர் தண்ணியை உறிஞ்சினே இருக்காங்க, ஒரு பக்கம் மழையை அழிச்சுனே இருக்காங்க. நிலத்தடி நீரை குறைஞ்சிச்சுன்னா அடுத்த தலைமுறை அங்கே வாழாது இல்லைம்மா? இப்போ நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற ஆடு மாடலை எப்படி வாங்கி குடிக்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இதை தடுக்கணும், என்ன பண்ணா சரியா இருக்குமா? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அம்மா டைமில் இந்த ப்ரோக்ராமை பண்ணாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி அதை ஹைலைட் பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி ஓரளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸை நம்ம காப்பாற்றணும்னா we can தண்ணியை சேகரிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்கள் மழை நீரை சேகரிக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ மழை நீரை சேகரிக்கலாமா? இப்போ அதுக்கு முதல்ல மேலே மழை வரணும் இல்லைம்மா தொடர்ச்சியா? இப்பவே பருவமழை பெய்யுமானுங்குது. அது முக்கிய காரணமாக தான் மலைகளெல்லாம் அழிச்சிட்டாங்க கல்குவாரின்ட்டு.
இப்போ அந்த மழை இருக்கிறதுனால தான் மழையே வருது. கல்குவாரி நான் மழையை அழிச்சிட்டாங்களா மழை வராம போயிடலாமா? அதுக்கப்புறம் மழை நீர் சேகரிக்க முடியாதுங்களே, தண்ணி எல்லாம் போயிருதுங்களே. ஆமா, மலை போறது வந்து மலைகளை அழிக்கிறதும் மலையோட ரிசோர்ஸை நம்ம அழிக்கிறதும் ரொம்ப பெரிய டிராபேக் நம்ம கண்ட்ரிக்கு. செடி கொடி இருக்கிறதுனால தான் மழை உற்பத்தி ஆகுது. மழையிலேருந்து தான் நம்மளுக்கு நதியெல்லாம் வருது, நதியிலேருந்து தான் நமக்கு நீர் வருது. இது எல்லாமே போயிடுது இப்போ நம்ம மலையை அழிக்கிறதுனா. கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வராங்க, யாருமே தண்ணீரை வந்து விற்பனை பண்ணக்கூடாது, தடை போடணும்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியுமா பாருங்க, தண்ணீரை விற்பனை பண்ற தடை போட்டால் ஓரளவு குறைக்க முடியுது. ஆனா இந்த அரசாங்கம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது எந்த அரசாங்கம் செய்யறது இல்ல. இந்த சீமான் ஒருத்தர் மட்டும் தான் அவன் தண்ணி வந்து விற்பனை பண்ணக்கூடாது, தடை போடணும்னு சொல்றாரு. எப்படி பாருங்க, தண்ணி விற்கிறதுக்கு தடை போட்டோம்னா தண்ணி வந்து அபரிமிதமா வெளியில கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை நம்ம செஞ்சுட்டு இதை நம்ம நிலத்தடி நீரை உரியா மூட்டாவே ஆட்டோமேட்டிக்கா தண்ணி குளம் கொட்டையில் தேங்கிரும். இவங்க நிலத்தடி நீரை உரியறதுனால தண்ணி எல்லாம் போகுது. இறுதியா ஒரு கேள்விமா, ஹியூமன்ஸால அதாவது மனிதர்களால தண்ணீரை உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு பப்ளிக்கா உங்க பதில் சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டம் சார், முடியாது. நம்மளால உருவாக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நம்மளோட அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜனும் இருக்கு, ஆக்சிஜனும் இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்பரேச்சர்ல தான் அது தண்ணி ஆகுது. அந்த உற்பத்தி பண்றது சத்தியமா நம்மளால பண்ண முடியாது. கார் உற்பத்தி பண்றாங்க, எல்லாம் உற்பத்தி பண்றாங்க, தண்ணீரை உற்பத்தி பண்ணலாம்ல? தண்ணி உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா சீ வாட்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம டீசாலினேஷன்ற ஒரு ப்ராசஸ்ல கிளீன் பண்றோம். நீங்க சொல்றீங்கம்மா கடல் நீரை நல்ல தண்ணியா மாத்தலான்னு. அப்படி ப்ராசஸ் பண்ணி உங்க கையில 1 லிட்டர் தண்ணீரை வரப்ப 400 ரூபாய்க்கு வரும். ஏழைங்க வாங்குவாங்களா 400 ரூபாய் கொடுத்து? இல்ல ஆடு மாடு 400 ரூபாய் கொடுத்து வாங்குமான்னு கேள்வி கிடைக்கும். ஆமா, அது ரொம்ப இன்னுமே காஸ்ட்லியா இருக்கு. அந்த ப்ராசஸே காஸ்ட்லியா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை வந்து கிடைக்கிற மாதிரி உற்பத்தி பண்ணணும். தண்ணீரை உற்பத்தி பண்றது சாத்தியமே இல்லை. அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை அவ்வளோ அழகா சீமான் ஐயா சொல்லிட்டு இருக்காரு, அதை நம்ம வரவேற்கிறோம். நன்றிமா ஐயா. இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கையில் வச்சுன்னுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து கடையில் வாங்கி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆடு மாடு கோழி குருவி எல்லாம் எப்படி வாங்கி குடிக்கணும்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். 2வது கேள்வி, நிலத்தடி நீர் அதிகமாக குறையிற மாநிலம், அதிகமாக உறிஞ்சப்படுற மாநிலம் தமிழ்நாடு இருக்கு. இதை தடுக்கணும் என்ன ஐயா பண்ணுவாங்க? இப்போ அதிகமாக தண்ணி உறிஞ்சுறாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாழ முடியாத நிலைமைக்கு ஆயிரும். இதை தடுக்கணும் என்ன பண்ணால் சரியா இருக்கு? ஒரு பப்ளிக்காக உங்க கருத்து சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான். அதாவது நம்ம வந்து தண்ணி வேணும்னா நம்ம பாக்கெட்டோ இல்லை பாட்டிலோ வாங்கி குடிக்கிறோம். ஸோ நம்ம வந்து இயற்கை பார்க்க போனால் நம்ம கோழி ஆடு மாடு இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்ன பண்ணலான்னா நம்ம தண்ணி நிலத்தடி நீரை வந்து நம்ம கீழேருந்து எடுக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா போர்வெல்லே பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல் போர்லாம் வந்து போடுறாங்க. அது வந்து நம்ம நல்லா இருக்கணும், ஓகே, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களே தவிர நம்ம பக்கத்தில் வந்து அதேமாரி ஃபேக்ட்ரிஸ் நிறைய ஃபேக்ட்ரிமா அதேமாரி தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஓவரால் பார்க்க போனால் நம்ம வந்து அதிகமான வந்து எவ்வளோ நேரத்துக்கு நம்ம தண்ணி உரிகிறோமோ அதுமாரி நம்ம ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ மரம் வைக்கணும். ஓகே, நம்ம வந்து ரோடுங்களில் இல்லை காமன் பிளேஸில் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ரெகுலராக அவங்களால முடியலனாலும் யார்ட்டாச்சும் வந்து செடி கொடி வாங்கி கொடுத்து அவங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி மணி கொடுத்து இந்தமாரி கொஞ்சம் செடி வைக்கிறது ரோட்டில், இந்த மாதிரி நிறைய மரங்களை வச்சாலே உங்களுக்கு வந்து எல்லாருமே இதை நினச்சிட்டா நல்லா அருமையான ஒரு இதாகிடும். Good morning. So we are here for creating awareness for animals. If you buy this, you will give 5% to animals. It goes to animals. It helps them a lot because they are in poverty, and we should also save animals. So please buy this water and drink it yourselves and enjoy this water. சிஸ்டர், ஹியூமன் வந்து வாட்டரை கிரியேட் பண்ண முடியுமா? ஹியூமன் வாட்டரை கிரியேட் பண்ணணும்? No. Not possible. Not possible. It's come from the nature. Okay, madam. If people's water by the store, tiger, lion, cow, other animal Can buy this one? No, they can't buy. They can't buy. If you buy this water, then 5% will go for animals. So please buy this water, and it helps to the animals.